அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோவக்காய் ஃப்ரைங்க. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வைங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. கடுகு நல்லா பொரியட்டும், பருப்பு நிறம் மாறட்டும். ஒரு பெரிய வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். இந்த கோக்காயில் பார்த்திங்கனாக்கா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. உடல் எடையை குறைக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் நான் 250 கிராம் கோக்காவை ரவுண்டாக சன்னமாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருங்க. இதில் விட்டமின் B1 அண்ட் B2 அதிக அளவில் இருக்குது. உடல் எடையை குறைக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. தண்ணி தெளித்து மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இப்போது கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. இதில் 1 டீஸ்பூன் ஃபுல்லாக குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வதக்கி விடுங்க. நல்லா முறுமுறுன்னு ரெடியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.